ஏய் எய்ட மார்க்கரம் அடிக்கிற அடியில பந்தெல்லாம் தெரிக்கணும். இப்ப பாருங்க. என்னடா பந்து தெரிக்கணும் பார்த்தா போல்ட் தெரிஞ்சிருச்சு. சாரி ப்ரோ. டேய் வாங்கடா. டேய் மார்ஷே அடிக்கிற அடியில பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியத்துக்கு போகணும். இப்ப பாருங்க மார்ஷோட ஃபோர்ஸ். போயிச்சா இவர் நீ அவுட் ஆஃப் த ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடு. கண்ணு முன்னாடி நிக்காத. சரி ப்ரோ. நீ எவனாவது வாங்கடா 230 அடிக்கணும்டா. அடிங்கடா. ஐ பூரா வந்துட்டான், என் செல்ல வந்துட்டான், என் தங்க வந்துட்டான், என் பாகுபலி வந்துட்டான். எந்த பிரச்சனையும் இல்ல. விளையாட விடுறா. அடிப்பா அடிப்பா. உன்னதானப்பா நம்பி இருந்தா என்னப்பா அவுட் ஆயிட்ட? குமாரவர்மா காலம் ஒவ்வொரு கோலையனையும் வீரனாக்கும். இப்பொழுது நீ வீரனாகும் தகுதி பெற்றுள்ளாய். இனிமேல் வீரனாக மாறு, உருவெடு. இது என்ன பாகுபலியோட கத்தியா? ஆமா, பாகுபலி கத்தியை வைத்துக்கொள். துப்பாக்கிய புடிங்க சிவா. இனிமேல் நீங்க தான். டேய் நான் என்னகிடா பேட்டிங் பிடிச்சி ரன் எல்லாம் அடிச்சிருக்கேன். ஐயோ நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிட்டானே. அண்ணா எவ்வளவு ரன் அடிக்கணும்? மாட்டனாடா பொம்பராட்ட மண்டையா. என்னாச்சு? குமாரவர்மா காலம் ஒவ்வொருத்தனையும் வீரனாக்கும். எவ்வளவு தான் கோலையா இருப்ப, நீ வீரனாகிற நேரம் பேட்டை புடி, அடிக்கிற மேட்ச் ஜெயிக்கிற. கரெக்டா? இங்க வாங்க வாங்க. எங்க அவுட் ஆயிட்டு எங்க போறீங்க? தம்பி நீ யாருங்கிறது உனக்கு தெரியல. நீ யாரு? பதோனி பாதி தோனி. உன்னால முடியும். அட்ரா நம்ம தப்பிச்சிட்டோம். எவ்வளவு நாசுக்கா என்ன மாட்டி விட்டு போறல நீ. கோலை வீரனாமானா நீ இன்னும் கோலையா தானடா இருக்க. நானும் பாக்குறேன்டா எந்த மேட்ச் நீ அடிக்கிறேன்னு. 27 கோடி இவனை கொடுத்து எடுக்கிறாங்க, என்ன எடுக்க மாட்டாங்க. பாஸ் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுரி போட்டேன், ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்சுரி போட்டே ஆகணும். அடிங்க பாஸ். எதுக்குடா ஆரியா வாய்ஸ் பேசுற? பிரவனேஷ் ஆரியா இல்ல, அதான் ஆரியா. ஐயோ பாஸ் வரேன் பாஸ். ஆரியா ஏன் போறியா? என்னடா போயிட்டான். அடுத்து நீ அடிக்கிற செஞ்சுரி அடிக்கிற. ஓகே ஓகே. ஏன் இவ்வளவு காண்ட்ல இருக்கீங்களா ப்ரோ? மக்களின் கேப்டன் நான் சும்மாவா? அடடா ஓகே நான் வரேன் பாய். என்னடா போயிட்டாங்க. நம்ம அடிப்போம். பாஸ் பாஸ் இன்னைக்கு நிக்கிறீங்க, செஞ்சுரி அடிக்கிறீங்க. இவனா அப்ப இன்னைக்கு செஞ்சுரி அடிச்ச மாதிரிதான். போடுறா. பாஸ் பாஸ் ஏன் பாஸ் அவுட் ஆனீங்க? 90 ரன் அடிச்சிருக்கீங்க. நின்னு இருந்தா செஞ்சுரி போட்டுருக்கலாம். உன் முன்னாடி செஞ்சுரி போட முடியுமாடா? உன் கூடலாம் ஒரே ஒரு ஓவர் தாண்டா இருக்கு. எப்படியே நீ அதுல பேட்டிங் பிடிச்சி என்ன செஞ்சுரி அடிக்க விடாம தான் ஆக்க போற. அதுக்கு நானே அவுட் ஆயிட்டு போறேன். அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க. 90ல இருந்தானே அப்ப இதை பண்ணல. எனக்கு ஞாபகம் இருக்குடா. எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. பாருங்க நீங்க அவுட் ஆயிட்டீங்க, அதனால கடைசி ஓவர் ஃபுல்லா நான் தான் பிடிச்சி அடிக்கணும் போல. ஓஹோ, அப்ப நான் அவுட் ஆகலன்னா என்ன பிடிக்க விட்டுருவியா? அப்பயும் நான் தான் பிடிச்சிருப்பேன். நான் சீக்கிரம் நிக்க வச்சிருப்பேன். ஏய் உன்னைய தெரியாம டீம்ல எடுத்ததுக்கு உன்னை தெரியாம டீம்ல எடுக்காம இருந்திருக்கலாம்டா. சரி விடுங்க. இப்ப செஞ்சுரி மிஸ் ஆனா என்ன, அடுத்த மேட்ச்ல நீங்க கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பீங்க. அப்ப நான் சீக்கிரம்ல நிப்பேன். பாஸ் நான் நல்லா கம்பெனி கொடுப்பேன் பாஸ். ஏய் எல்லாம் வரிசையா வா. நில்லு வா நில்லு. ஏய் என்னடா உனக்கு ஸ்டைல் வேற, ஒழுங்கா நில்றா. ஏண்டா உன்னை எல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர் இந்தியன் டீமுக்கு சூப்பரா ஆடுறன்னு பார்த்தோம்னா இங்க விளையாட விட்டா டக் அவுட் ஆயிட்டு இருக்கு. நீ நல்லா அடிக்கணும்டா. போறாங்க எல்லா மேட்சும் நான் தான் அடிக்கணுமாடா? என்ன ஆச்சா? நில்றாங்க. ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்ல சூப்பரா விளையாண்டல்ல, அதை நம்பி எங்க டீம்ல எடுத்தா எங்க நேரம் டக் அவுட் ஆயிட்டு இருக்க. தெரியலையா? ஏண்டா உங்களை எல்லாம் என்ன எல்லா மேட்சும் நானே தான் அடிக்கணுமாடா? எதுக்கு அடிக்கவும் மாட்டேறாங்க? ஏன் புலம்புறீங்க தம்பி? செம்ம காண்டுல இருக்கேன். இன்னைக்குதான் வந்திருக்க டெபியூ மேட்ச். நீனு என்ன நினைச்சிட்டு இருக்க? டக் அவுட்ல ஆகலாமா? அடிச்சேன் பார்த்தல 5 6 வரிசையா. சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி அடிங்கடா. நான் தான் அடிக்கணும் போல இருக்குடா லாஸ்ட் வர. டிராவிட் சார் வாங்க. ஐயோ கேப்டன் பாவம். தல என்னாச்சு? அவரு ரொம்ப கத்திக்கிட்டே போறாரு. இது மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தப்பி தவறி 95 ரன் அடிச்சிட்டான். ஓஹோ, அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்லி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல. அதனால எங்களுக்கு திட்டுற மாதிரி சொல்றாரா, நானே தான் அடிக்கணுமான்னு. என்னடா இப்படி ஒரு டீம் கேப்டன் வச்சுட்டு எப்படா நீங்க ஜெயிக்க போறீங்க? அவர்லாம் அப்படிதான். நம்ம வேணா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் ஜாலியா. ஆடுவோமா? ஐயோ வராரு. ஐயோ நான் டீமுக்கே கிடையாது. யோ வைசிசி சேர்மன் வெளியில வாயா. எதுக்குடா கத்திட்டு இருக்க? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன எங்க ஸ்கிரிப்ட் நேத்து சிஎஸ்கே மேட்ச் ஸ்கிரிப்ட் இருந்தது ஒரே மாதிரியே இருக்கு. என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்கா? ஒரே மாதிரி இருக்கா? எப்படிடா சொல்ற? நேத்து சிஎஸ்கே மேட்ச்ல ஆப்போசிட் டீம் 200 அடிச்சானுங்க. ஆமா, எங்க டீமுக்கு ஆப்போசிட்ல 200 அடிச்சிருக்கானுங்க. நேத்து சிஎஸ்கே மேட்ச்ல கடைசி ஓவர்ல பொலபொலன்னு பொளந்தானுங்க. இன்னைக்கு எங்க மேட்ச்ல கடைசி ஓவர்ல பொலபொலன்னு பொளந்திருக்கானுங்க. அவ்வளவு ஏன் அந்த டீம்ல சின்ன பையன் 90க்கு மேல அடிச்சான், ஆனா தோத்துட்டாங்க. இன்னைக்கு எங்க டீம்ல சின்ன பையன் 90க்கு மேல அடிச்சிருக்கான், ஆனா தோத்துட்டாங்க. என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்கா?
அது ஒண்ணு இல்ல தம்பி, நேத்து சாட்டர்டேல அதனால லைட்டா போட்டு தூங்கினதுனால கொஞ்சம் மாறிடுச்சு. டைட்டில் மட்டும் மாத்திட்டேன், சிஎஸ்கே ஆர்ஆர். நேத்தி தான் மாத்தி எழுதுனேன் விடு. இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து எதனையா பண்ணிட்டு இருக்க? ஆரம்பத்துல கரெக்டா தான் எழுதிருந்தேன். என்னடா என்னையா கரெக்டா எழுதிருந்த? சிஎஸ்கேவோட கேப்டனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, எங்க ஆர்ஆரோட கேப்டனுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு, எங்க ஆர்ஆரோட ஓப்பனிங்ல சின்ன பையனை இறக்கி விட்டுருக்கீங்க. அவ்வளவு வேண்டாம், சிஎஸ்கே டேபிளுக்கு கீழ இருக்குது, நாங்களும் டேபிளுக்கு கீழ இருக்கோம். இப்ப சொல்றா என்னடா ஸ்கிரிப்ட் எழுதிருக்கிற? ஏன்டா இப்படி பண்ற? சீசன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? சிஎஸ்கே 5 கப் அடிச்சிருக்காங்க, அவங்கள மாதிரி நாங்களும் 5 கப் அடிக்கணும்னு சொன்னியா இல்லையா? அதனால தான்டா இப்படி பாத்தியா, ஒரே ஸ்கிரிப்ட். அதனாலதான் நீங்களும் டேபிள் கீழ, அவங்களும் டேபிள் கீழ. உங்களாலையும் சேஸ் பண்ணி அடிக்க முடியாது, அவங்களாலையும் சேஸ் பண்ணி அடிக்க முடியாது. உங்களாலையும் ஜெயிக்க முடியாது, அவங்களாலையும் ஜெயிக்க முடியாதுடா. ஏங்க இப்ப நீங்க கிரிக்கெட்ல வந்து மாத்தி மாத்தி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு பதிலா படத்துக்கு போய் ஸ்கிரிப்ட் எழுதுனால நல்ல ஐடியாவா இருக்கு தம்பி. எங்க பாரு, நீ தப்பாலாம் பேசாத. ஆறாவது சிஎஸ்கேவும் ஒண்ணுடா. உங்களுக்கு பேன் வர்றதும் நீங்க பேன் ஆகுறதும் ரெண்டுமே சமம் தானா? பேன் ஓடு.